ஹலோ மக்களையுமே 30ஆம் தேதியோட சலங்கையில் ப்ரோமோ ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். உங்களுக்கு என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா சீரியல் குட்டியிருவை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம அவள் வருவாள சீரியலும் 5:30 போட்டுட்டு இருக்கோம். ஸோ அதையும் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஃபுல்லாக பாருங்க. இன்னைக்கு இந்த வீடியோவில் என்னெல்லாம் நடக்க போகுது, சிவா வந்து பிந்துவை பார்க்க வர்றாரு, என்ன நடக்க போகுது, பிந்து வந்து சிவாவோட கதையில ஏற்றுக்க போகிறாங்களா இல்லை அபூர்வா வந்து சிவாவை கண்டுபிடிச்சி என்ன பண்ண போறாரு, இதோட ஃபுல் வீடியோ தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்க. இங்க முதல்ல வந்து பிந்து கிட்ட வந்து சிவா வந்து பேச வராரு. எல்லாரும் நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல தான் போய் பேசணும்னு சொல்லிட்டு செவிரேறி குதிச்சு உள்ள வந்துடுறாரு பிந்துவோட ரூமுக்கு. அவருக்கு பிந்துவோட ரூம் நல்லாவே தெரியும். ஆல்ரெடி ஒரு மாறுவேடத்துல வந்தனால அவருக்கு பிந்துவோட ரூம் தெரியும். உடனே கதவை தட்டுறாரு. நம்ம பிந்து வந்து கதவை திறக்கிறாங்க. நீ எங்க சிவா இங்க வந்த, உன்னை யார் இங்க வர சொன்னா, ஆல்ரெடி நீ வந்ததால தான் இன்னைக்கு ரொம்பவே பெரிய பிரச்சனை எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. உன்னைய மட்டும் இப்ப என் அத்தை பார்த்தாங்கன்னு வையன், உன்னை உயிரோடய இங்க இருந்து நீ போக மாட்ட. நீ எதுக்கு இப்ப நீ என்னை ரிஸ்க் எடுத்து இப்படி எல்லாம் பார்க்க வந்த, நான் தான் நீயும் வேண்டாம் உன் காதலும் வேண்டாம்னு சொல்லிட்டேன்ல சிவா அப்படின்னு சொல்லி இவங்க திரும்பியும் நம்ம பிந்து வந்து சண்டை போட்டுட்டு இருக்கிறாங்க. சிவா வந்து அவரோட நியாயத்தை சொல்றாரு. உனக்கு என்னதான் பிரச்சனை பிந்து, நான் அன்னைக்கு சொன்னதும் இன்னைக்கு சொன்னதும், நான் கல்யாணம் பண்ண உன்னை மட்டும் தான் பண்ணுவேன், வேற யாரையும் கல்யாணம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி இவங்க திரும்பியும் வந்து சிவா வந்து விளக்கி சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனா நம்ம பிந்துவோ அதெல்லாம் முடியாது, நடக்காது, இதெல்லாம் வந்து இந்த குடும்பத்துக்கும் அந்த குடும்பத்துக்கும் ஆகவே ஆகாது, நம்ம கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமாலாம் வாழவும் முடியாது, நம்மளால இந்த ஊரை விட்டு தப்பிச்சு போக முடியாது, நம்ம வேற தேசத்துக்கே போற அளவுக்கு நம்ம கிட்ட காசு இல்ல உன்கிட்ட நீ அவ்வளவு சம்பாதிச்சா வச்சிருக்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க ட்ரிகர் பண்ற மாதிரி பேசுறாங்க. சிவாவை வந்து ட்ரிகர் பண்ற மாதிரி பிந்துலாம் பேசிட்டு இருக்கிறாங்க. ஆனா நம்ம சிவாவோ விட்டு கொடுக்கறதாவே இல்லை. அவர் எப்படியாவது பிந்து மனசை இன்னைக்கு மாத்தி கல்யாணம் பண்ணிக்கணும், இங்க இன்னைக்கே கூட்டிட்டு ஓடணுங்கிற மனநிலைமையில தான் வந்திருக்கிறாரு. உடனே அதுக்கடுத்து என்னை மறந்துன்னு சொல்றாங்க. பிந்து வந்து சிவா கிட்ட நீ என்னை மறந்துரு, நீ உன் வாழ்க்கைய பாரு, என்ன எனக்கு எங்க வீட்டுல வேற மாப்பிள்ள பாத்துட்டாங்க, எனக்கு என் அத்தை வேற மாப்பிள்ள பார்க்க போறாங்க, நான் அவரை தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன், இந்த ஜென்மத்துல நம்ம சேர முடியாது சிவா, இதை நீ ஏத்துக்கிட்டாலே ஏத்துக்கலனாலும் இதுதான் உண்மை அப்படின்னு சொல்லி இவங்க திரும்பியும் வந்து பேசுறாங்க. ஆனா நம்ம சிவாவோ அவருக்கு அது தலையில பெரிய இடியே விழுந்த மாதிரி இருக்கு. நான் ஒருத்தைய காதலிச்சுட்டு இன்னொரு பொண்ணெல்லாம் என்னால கல்யாணம் பண்ணிக்க முடியாது, நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டா நான் உன்னை மட்டும் தான் பிந்து பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்றாங்க. அது இந்த ஜென்மத்தில் நடக்காது சிவா அப்படின்னு சொல்லி நம்ம பிந்து சொல்லும் போது உடனே சிவாக்கு கோவம் வந்துடுது. அவர் என்ன பண்றாரு, கத்தி எடுத்து டபால்னு கையை கிழிச்சுக்கிறாரு. உடனே அதுக்கடுத்து சரி பிந்து, நீ இன்னொருத்தரை கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இரு, உன் வாழ்க்கையை நான் கெடுக்க மாட்டேன், ஆனா என்னால இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமாலாம் வாழ முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இவர் கையை எடுத்துட்டு அப்படியே நான் போறேன், இந்த ரூம் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. உடனே பிந்து வந்து சிவா நீ என்ன பண்ணிட்ட அப்படின்னு சொல்லிட்டு எதுக்கு சிவா கையெல்லாம் வெட்டிக்கிட்ட, அதுக்கு அடுத்து அவங்க உடனே ஹக் பண்ணிடுறாங்க. எமோஷனல் ஆகி நம்ம சிவா நமக்காக வந்து நம்ம கூட வாழணுங்கிறதுக்காண்டி எவ்வளவு காதல் இருந்தா அவன் கையை கிழிச்சிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு எமோஷனல் ஆகி அவங்களை கட்டி பிடிச்சி அழுது, ஏன் சிவா இப்படி பண்ண, நான் உன்னோட நல்லதுக்காக தானே சொல்றேன், நீ ஏன் என்னை புரிஞ்சுக்கவே மாட்டேற, நான் இதெல்லாம் எதுக்காக பண்றேன், உன்னோட நல்லதுக்காக தான் பண்றேன், நம்ம ஒரு வேளை கல்யாணம் பண்ணான்னு சொன்னா என் அத்தை உன்னை சும்மா விட மாட்டாங்க, உனக்கு கொன்னே போட்டுருவாங்க, அதுக்கு நீ உன் வாழ்க்கையாவது நல்லா இருக்கட்டும் தான் நான் உன்னை வேண்டான்னு ஒதுக்கி போனேன், என்னாலையும் நீ மறந்தெல்லாம் வாழ முடியாது சிவா அப்படின்னு சொல்லி அதுக்கடுத்து அவங்க உண்மையை ஒத்துக்கிறாங்க. உடனே சிவா சொல்றாரு, இங்க பாரு எனக்கு என்னோட அக்கா இருக்காங்க, உனக்கு இந்த வீட்டுல இருந்தா தானே பிரச்சனை, நீ வந்து கிளம்பி அங்க வந்துரு, ககன் மாமா என்னையே நல்லா பாத்துக்கிறாரு, ககன் மாமாக்கும் நீ தங்கச்சி தானே, நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டா என்னோட அக்காவும் அதே வீட்டுலதான் இருக்கா, நம்ம எல்லாருமே சந்தோஷமா நம்ம அந்த வீட்டுல நிம்மதியா இருக்கலாம், என் அக்கா கண்டிப்பா எனக்கு எதிராக பேச மாட்டா, நான் என்ன சொல்றேனோ எனக்காக என்ன வேணா பண்ணுவா என் அக்கா அப்படின்னு சொல்லி இவங்க வந்து பூமியை வந்து ரொம்ப உயர்வா பேசுறாரு இவர். உடனே ககன் மாமாவும் நம்மளை ஏத்துப்பாரு, நம்ம கல்யாணம் பண்ணிக்கிட்டு அங்க போயே வாழலாம், நம்ம எதுக்கு வெளியெல்லாம் போகணும், நம்ம இங்கேயே இருக்கலாமே, ககன் மாமா வீட்லயே நம்ம இருக்கலாமே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாரு. உடனே அதுக்கு அடுத்து பார்த்தா இவங்க சரி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து ஓகே இது நீ சொல்றதுதான் சிவா கரெக்டு, நானும் இப்ப பூமியை தான் நம்புறேன், பூமி மட்டும் தான் நம்மளோட காதலை புரிஞ்சுக்க முடியும், பூமியால மட்டும் தான் நம்மளால சேர்த்து வைக்க முடியும், ஏன்னா என் குடும்பத்துல இருக்கவங்களுக்கு அந்த குடும்பத்தை கண்டாலே பிடிக்காது, நான் உன்னை காதலிக்கிறேன்னு சொன்னா யாரும் ஒத்துக்கவே மாட்டாங்க, அதே மாதிரி இப்ப நமக்கு கடைசியா ஆப்ஷன் ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்கு, நம்ம பூமி கிட்டதான் பேசி ஆகணும் அப்படின்னு சொல்லி நம்ம பிந்து வந்து சொல்றாங்க. சரி நான் உடனே பேசுறேன் அப்படின்னு சொல்றாங்க. சரி சிவா நீ பேச, முதல்ல நீ இங்க இருந்து போகணும், யாராவது பார்த்தாங்கன்னா பெரிய பிரச்சனை ஆயிரும் சிவா, அதுவும் இல்லாம நீ வந்ததே தெரியாது இங்க யாருக்கும், நீ எப்படி வந்து அதே மாதிரி சீக்கிரம் போயிரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே சிவாவும் சரி நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் பேசாம போயிருக்கலாம், அதை விட்டுட்டு என்ன பண்ற நம்ம சிவா, சரி நீ வந்து அப்பல எமோஷனலா வந்து என்னை ஹக் பண்ண கட்டி பிடிச்ச, ஆனா இப்ப வந்து நீ என்னோட லவ்வரா என்னை ரொம்ப அன்பா நீ ஒரு வாட்டி கட்டி பிடிச்சி எனக்கு ஒரு முத்தம் கொடுத்தனா
நான் இங்க இருந்து சந்தோஷமா நானும் போயிடுவேன். நீ எமோஷனலா அப்புறம் நான் கையை வெட்டிக்கிட்டேங்கிறதுக்காக தானே நீ வந்து என்ன ஹக் பண்ண கட்டி பிடிச்ச. ஆனா இப்ப நீ வந்து என்னோட காதலுக்காக நீ ஒரு வாட்டி கட்டி பிடி, நான் உடனே போயிடுவேன், நல்ல பையனா நான் போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. உடனே இவங்க வந்து ஐயோ சிவா அப்படின்னு சொல்லிட்டு இவர் உடனே கிட்ட வராரு, ஹக் பண்றதுக்காக கிட்ட வராரு. அப்ப பார்த்தா நம்ம பிந்து அதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் தான் சொல்லிட்டு தள்ளி விட்டுறாங்க. அவங்க தள்ளி விட்ட வேகத்துல இவர் என்ன பண்றாரு, ஒரு பெரிய பூஞ்சாடி இருக்கு, அதாவது பெட் பக்கத்துல ஒரு பெரிய பூஞ்சாடி இருக்கு, அதை ஃபுல்லா தட்டி விட்டுறாரு. இது தட்டி விட்டோன்னா பயங்கரமான சத்தம், உங்க வீட்டு சத்தம் இல்லை எங்க வீட்டு சத்தம்லாம் அந்த மாதிரி ஒரு பெரிய சத்தம் கேக்குது. இதை கேட்டோன்னே வீட்டுல இருக்க எல்லாருமே முழிச்சிடுறாங்க. ஆல்ரெடி இங்க பார்த்தா நம்ம நட்சத்திரமும் சரி, அவங்க ரூம்ல ஒரு ரொமான்ஸ் அவங்க ட்ராக் தனியா போய்கிட்டு இருக்கு. அவங்க அது என்னதோ சத்தம் கேக்குதுல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எந்திக்கிறாங்க. அதுக்கடுத்து பார்த்தா மீராய் ஐயோ ஏதோ சத்தம் கேக்குதுன்னு சொல்லிட்டு அவங்க எந்திக்கிறாங்க. அபூர்வா ஏதோ சத்தம் கேக்குது, வீட்டுல ஏதோ யாரோ வந்துட்டாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு மீரா எந்திக்கிறாங்க. உடனே சரச்சந்திரா சொல்றாரு, வீட்டுக்கு திருட எதுவும் வந்திருப்பானா, என்ன நடந்தது, நம்ம வீட்டுல தானே இப்ப இவ்வளவு பெரிய சத்தம் கேட்டது, இவ்வளவு பெரிய சத்தம் கேட்கறதுக்கு என்ன, அப்ப யாரோ வீட்டுக்குள்ள இருக்காங்களா, என்ன நடக்குது நம்ம வீட்டை சுத்தி அப்படின்னு சொல்லி சரச்சந்திரா ஒரு பக்கம் பயப்பட, இப்படி வந்து குடும்பத்துல இருக்க எல்லாருமே எந்திரிச்சு எல்லாரும் ஹாலுக்கே வந்துடுறாங்க. கேபி உடனே சரச்சந்திரா வந்துட்டு, கேபி உனக்கு ஏதாவது சத்தம் கேட்டுச்சா அப்படின்னு. ஆமா ஆமா ஆமாமா உங்களுக்கு சத்தம் கேட்டுச்சா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கேட்குறாங்க. இந்த மாதிரி ஆமா இந்த ராத்திரி நேரத்துல அதுவும் நம்ம வீட்டுல ஒரு சத்தம்னா கண்டிப்பா அந்த வீட்டுல ஏதோ திருடன் தான் வந்திருக்கணும், யார் வந்திருக்கான்னு முதல்ல நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. உடனே சரி சொல்றாரு, கண்டிப்பா ஏதாவது திருடன் தான் திருடுறதுக்காக வந்திருப்பான், கண்டிப்பா நம்ம பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்றாங்க. கண்டிப்பா இது வெளியே இருந்தெல்லாம் யாரும் வரல, அதுவும் நைட் நேரத்துல தூங்குற நேரத்துல யாரு வந்து சத்தம் போட போறா, திருடன் தான் இருப்பான், ஒருவேளை திருடன் தான் இருந்தா இங்கனக்குள்ளதான் எங்கேயாவது இருப்பான், நம்ம கண்டிப்பா அவனை பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதுவும் கரெக்ட் தான், சரி நீ சொல்றது வேலிடான பாயிண்ட் தான், நீங்க முதல்ல போய் தேடுங்க அப்படின்னு சொல்றாரு. உடனே சரச்சந்திரா வந்து நம்ம கேபி கிட்ட விசாரிக்கிறாரு, நீ எதையாவது பாத்தியா கேபி, உனக்கு ஏதாவது சத்தம் கேட்டுச்சா, யாரும் வீட்டுக்குள்ள வந்தாங்களா அப்படின்னு கேட்கிறாரு. எனக்கும் தெரியல, ஆமா நானும் ரூம்ல தானே இருந்தேன், சரி நீ மாடியில போய் தேடு கேபி, நீ வெளியே போய் தேடு அப்படின்னு சொல்லி சரச்சந்திரா சொல்றாரு. உடனே நம்ம கேபியும் வெளியே ஃபுல்லா போய் தேடுறாங்க, அதாவது யாராவது வந்திருக்காங்களா, கதவு திறந்து கிடக்கா, ஏதாவது தடையும் கிடக்குதா அந்த மாதிரி சொல்லிட்டு இவர் ஃபுல்லா இங்க ஃபுல்லா வந்து கேபி ஃபுல்லா வாசல் ஃபுல்லா தேடிட்டு இருக்காரு. நம்ம சரி பார்த்தா மொட்டை மாடி, அவர் ஃபுல்லா மாடியில ரூம்ல அங்கங்கன்னு தேடிட்டே இருக்காரு. இப்படி தேடி முடிச்சுட்டு இப்படி இவங்க தேடிட்டு இருக்கும் போது பார்த்தா நம்ம பிந்து அப்பதான் இறங்கி வராங்க படிக்கட்டுல இருந்து. இவங்க எல்லாம் வெளியே தேடி போயிட்டாங்க. அவங்களுக்கு பார்த்தா குபுன்னு வேர்க்குது, வீடு ஃபுல்லா ஏசி தான், ரூம்ல ஏசி ஃபேன் எல்லாம் ஓடுது. இருந்தாலும் நம்ம பிந்துக்கு பார்த்தா அப்படி வேர்க்குது முகமெல்லாம். ஏன்னா அவங்களுக்கு என்ன பயம், சிவா தப்பிச்சு போனானா இல்லையா என்னன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே கீழே இறங்கி வராங்க படிக்கட்டுல. அவங்க பார்த்தா சிவா எங்க ஒளிஞ்சிருக்காரு அப்படின்னு பார்த்தா அந்த படிக்கட்டுல ஒரு செல்ஃப் மாதிரி இருக்கும், அதுக்குள்ள ஒளிஞ்சுக்கிட்டு கதவு மூடி உள்ள உட்காந்துருக்காரு. உடனே படிக்கட்டுல இவங்க இறங்கி வரும்போது அவர் வந்து அந்த கதவை திறந்து பிந்துவை பாக்குறாரு. உடனே நான் இன்னும் வெளியே போகல, நான் இங்கதான் இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. உடனே பிந்துக்கு இன்னுமே ரொம்ப பயமாயிருச்சு. ஐயோ சிவா இன்னும் வெளியே போகலையா, இப்ப மட்டும் அபூர்வாத்த கையில மாட்டினானா கொன்னே போட்டுருவாங்களே, இப்ப என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு இவனை வேற காப்பாத்தணுமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் பதறாங்க. உடனே அதுக்கடுத்து அவங்களுக்கு இன்னுமே மூஞ்சி ஃபுல்லா வேர்க்க ஆரம்பிச்சுது. உடனே கீழே வராங்க, ஏய் எல்லாரும் சத்தம் கேட்டு உடனே வந்துட்டாங்க, நீ என்ன இவ்வளவு லேட்டா வர அப்படின்னு சொல்லிட்டு வந்ததும் பூமி இங்க பிந்து வந்து நிக்கிறாங்க. வந்ததும் வராதமா அபூர்வம் வந்து இந்த மாதிரி கேள்வியை கேட்டு அவங்கள திட்டிட்டு இருக்கிறாங்க பிந்துவை. இவ்வளவு நேரமா நீ என்ன பண்ணிட்டு இருந்த, எல்லாரும் வந்து அப்பளே வந்துட்டாங்க, ஏதோ சத்தம் கேட்டதுன்னு, நீ ரூம்ல இவ்வளவு நேரம் என்ன பண்ணிட்டு இருந்த, சரி ரூம்ல உனக்கு ஏசி இருக்குல்ல, வீடு ஃபுல்லா ஃபேன் ஏசி எல்லா பக்கம் ஓடிட்டு தான் இருக்கு, இருந்தாலும் உனக்கே இப்படி வேர்க்குது அப்படின்னு கேட்குறாங்க. உடனே பிந்து வந்து சொல்லி சமாளிக்கிறாங்க, இல்ல அத்தை என் ரூம் ஏசி வந்து ஒர்க் ஆகல, அதனால எனக்கு தூக்கமே வரல, இப்பதான் லைட்டா தூங்கின மாதிரி இருந்துச்சு, ஏதோ சத்தம் கேட்டுச்சுன்னா அதுக்கடுத்து தான் எந்திரிச்சு வந்தேன் அப்படின்னு சொல்லி அவங்க எடுத்து சமாளிச்சு பிந்து வந்து ஏதோ அவங்க இஷ்டத்துக்கு ஏதோ வாயில வந்ததால உருட்டுறாங்க. உடனே கேபி வெளியே ஃபுல்லா தேடிட்டு வராரு. கேபி வெளியே ஃபுல்லா தேடிட்டு வந்துட்டு ஐயோ மாமா எதுவுமே வெளியே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. இவங்க அதுக்கு அடுத்து பார்த்தா சரி வந்து மாடியில எல்லாம் தேடிட்டாரு. ஐயோ வீட்டுல எதுவுமே இல்லை, யாருமே இல்லை, திருடெல்லாம் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்றாரு. இருந்தாலும் அபூர்வாக்கு வந்து இவங்களுக்கு பிந்துக்கு இப்படி மூஞ்சி எல்லாம் வேர்க்குது, அப்ப கண்டிப்பா ஏதோ தப்பு நடக்குது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கணுங்கிறதுக்காக இப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா, நம்ம செடியை கூப்பிட்டு சரி எல்லா பக்கமும் தேடினியா அப்படின்னு கேக்குறாங்க. எல்லா பக்கமும் தேடிட்டேன், யாருமே இல்லை, வீட்டுக்குள்ள வீட்டு ஆள்கள் மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு சரி சொல்றாரு. உடனே இந்த அபூர்வா சும்மா விடுவாங்களா, சரி சந்தேகம்னு வந்துருச்சு, அந்த படிக்கட்டுக்கு அடியில இருக்கிற அந்த கபோர்டு திறந்து பாரு அப்படின்னு சொல்றாங்க. உடனே ஐயோ அத்தை அது ஏதோ தெரியாம ஏதாவது வேற ஏதாவது விழுந்திருக்கும், அதனால நமக்கு அந்த சத்தம் கேட்டிருக்கோம், எதுக்கு பேசாம போய் தூங்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. உடனே அபூர்வா இங்க பாரு, சரி சந்தேகம்னு ஒண்ணு வந்துருச்சுன்னா அதை அப்பவே தீர்த்துக்கணும், வளர விடக்கூடாது சந்தேகத்தெல்லாம் அப்படின்னு சொல்லி நீ முதல்ல போய் பாரு அப்படின்னு சொல்றாங்க.
உடனே நம்ம செரியும் அங்கே போய் திறக்கலான்னு போகிறாங்க. உடனே இவங்க பார்த்தா மீரா அதுக்குள்ளே போய் நானே போய் திறக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு திறக்கிறாங்க. பார்த்தா நம்ம சிவா அதுலேருந்து அப்படி எகிரி குதிச்சுட்டு வராரு வெளியே வந்ததுக்கு அப்புறம் உடனே யாரா நீ திருடனா அப்படின்னு சொல்லிட்டு சரச்சந்திரா வந்து என்ன பண்றாரு, அவனை போட்டு அடி நுத்து அடின்னு அடிக்கிறாங்க. அவர் வந்து ஐயோ சார் நான் திருட வரல சார், நான் திருட வரல சார், திருட வரல சார்ன்னு மட்டும் தான் சொல்றான். இவர் கேபிக்கு வந்து இதுதான் சிவான்னு தெரியாது. ஆனா நம்ம இவங்களுக்கு அபூர்வாக்கு தெரிஞ்சிச்சு, இது அந்த போலீஸ்ல அந்த டெடி பேர் வச்சுட்டு வந்தானே, இது அந்த பூமியோட தம்பி தானே அப்படின்னு சொல்லி அபூர்வா வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க. இவன் எதுக்கு இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்கான், எதுக்கா இருக்கும், ஏதாவது எடுக்க வந்திருப்பானா, ஏதாவது ஆதாரத்தை எடுக்க வந்திருப்பானான்னு சொல்லி இவங்க மனசுக்குள்ளே இவங்க 1008 கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. உடனே இவங்க பார்த்தா மருதாணியில பார்த்தா ஏம்மா அபூர்வா, இது அந்த பூமியோட தம்பி தானே சிவா, இவன் அவன் தானே, இவன் எதுக்குமா இந்த வீட்டுக்கு வந்திருக்கான், ஏதாவது திருட வந்திருப்பானா, ஏதாவது எடுக்க வந்திருப்பானா, இவன் எதுக்குமா இப்போ சம்மந்தமே இல்லாம இங்க வந்திருப்பான் அப்படின்னு சொல்லி இவங்களும் கேள்வி கேட்டுட்டு இருக்கிறாங்க. உடனே நம்ம சரச்சந்திரா இருக்கிறாருல, அவர் வந்து சிவாவை போட்டு அடின்னு அடிக்கிறாரு. கேபிக்கு இது யாருன்னே தெரியாது, அதனால அவங்க திருடன்னு நினைச்சுக்கிறாங்க கேபியும். ஆனா நம்ம செரிக்கு வந்து இது தெரியும், சிவா இவன் எதுக்கு இப்ப இங்க வந்திருக்கான், இவன் எதுக்கு இங்க வந்திருக்கான், ஐயோ தெரியல, இவனை எப்படியாவது இப்ப காப்பாத்தணுமே, என்ன பண்றது அப்படின்னு சொல்லி இவர் என்ன பண்ணியிருப்பாரு, சரச்சந்திரா போட்டு இவன் அடின்னு அடிச்சிட்டு இருப்பார்ல. இங்க சரச்சந்திரா போட்டு அடி நொத்திட்டு இருக்கும்போது என்ன பண்ணுவாங்க, ஐயோ மாமா என்ன நீங்க இவன் திருடனா இருக்க முடியாது, திருடனா இருந்தா வந்து சரி சொல்றாரு, திருடனா இருந்தா நீங்க வந்து போலீஸ் கால் பண்ணி கொடுத்துருங்க, அவங்க விசாரிக்கட்டும் என்னன்னு பாக்கட்டும், நம்ம இதுக்கு தேவையில்லாம இவங்களை போட்டு அடின்னு அடிச்சு இவனை சாகடிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. நீ வயசுல சின்னவனா இருந்தாலும் கரெக்டான யோசனை தான் சரி கொடுத்துருக்க, நான் டிஎஸ்பிக்கே கால் பண்றேன், வந்து இவனை வந்து விசாரிக்க சொல்றேன் அப்படின்னு சொல்றாங்க. உடனே சரி அப்படின்னு சொல்லிட்டு டிஎஸ்பிக்கு கால் பண்ண போறாரு. உடனே அபூர்வா இருந்துட்டு வேண்டாம் இவனை இப்படியே விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, டிஎஸ்பிலாம் வேண்டாமாம்மா, இவனுக்கு தனியா நானே ஒரு ட்ரீட்மெண்ட் வச்சிருக்கேன், அதை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றாரு. இவங்க என்ன பண்ண போறாங்க அபூர்வா அப்படின்னா, இவனை ஒரு சேர்ல கட்டி வச்சு சிவாவை கட்டி வச்சு இவனுக்கு கரண்ட் ஷாக் கொடுத்து கொல்ல பாக்குறாங்க. அதாவது கரண்ட் ஷாக் கொடுத்து இவனை ஏதாவது பண்ணணும், பழி வாங்கணும், அந்த பூமியை தான் நம்மளால பழி வாங்க முடியல, அவன் தம்பி தானே இவனை ஏதாவது பண்ணி அந்த பூமியை வந்து வருத்தப்பட வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க நம்ம அபூர்வா. என்ன பண்றாங்க, சேர்ல வந்து அவனை கட்டி போட்டிருக்காங்க. கட்டி போட்டுட்டு 2 ஒயரை பிடிச்சிட்டு அதுல இருந்து கரண்ட் ஷாக் வருது. உடனே வச்சு பாக்குறாங்க. இங்க வந்து சரி வந்து பயந்துகிட்டே இருக்காரு, ஐயோ அத்தை கரண்ட் ஷாக் வச்சிருவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு. இங்க பிந்து வந்து பாத்துக்கிட்டே இருக்காங்களே தவிர அவங்க சிவாவை காப்பாத்துறதுக்காக எந்த முடிவு எடுக்கல. அவங்க நினைச்சா சொல்லியிருக்கலாம், சிவா எனக்கு தெரியும் இனிய பார்க்க தான் வந்திருந்தான்னு சொன்னா இந்த பிரச்சனை வந்து மேபி அவங்க 2 பேத்தையும் ஏதாவது பண்ணியிருப்பாங்கன்னு வைங்களேன். இவங்க வந்து திருடன், இவன் வீட்டுக்கு திருடுதான் வந்திருக்கான் அப்படிங்கிறதுனால பிந்து வந்து அவங்க எதுவுமே காட்டிக்கல, சிவாவை காப்பாற்றணும்னு நினைக்கல, அழுதுகிட்டே இருக்கிறாங்களே தவிர எந்த முயற்சியுமே பிந்து எடுக்கவே இல்லை. இங்கே அபூர்வாக்கு இதுதான் கிடச்சி போன லக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவனை பழி வாங்கினாதான் அந்த பூமியை பழி வாங்கின மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு கரண்ட் ஷாக் எடுத்துட்டு அப்படியே கிட்ட வைக்க வராங்க. இங்கே பார்த்தா மருதானியில வாவுமா, அந்த பூமியை தான் நம்மளால எதுவுமே பண்ண முடியல, அவன் தம்பி நமக்கு இப்போ கிடைச்சிருக்காங்க, இவனை பழி வாங்குறதுல இவனை பழி வாங்கி நம்ம அதுல சந்தோஷப்பட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி இவங்க என்ன பண்றாங்க, இவனை நம்ம கொன்னே போட்டாலும் தப்பில்லமா அப்படின்னு இவங்க மருதானியில வந்து அபூர்வா கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அபூர்வா வந்து 2 ஒயரையும் பிடிச்சிட்டு கரண்ட் ஷாக் எடுத்துட்டு, உனக்கு என்ன தண்டனை கொடுக்க போறேன்னு கேட்டல, இப்போ நான் உனக்கு கரண்ட் ஷாக் வச்சு உன்னை சாகடிக்க போறேன்டா அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்க, கரண்ட் ஷாக் எடுத்துட்டு கிட்ட வராங்க, அவங்க கண்ணிக்கிட்ட வராங்க, சிவா கண்ணிக்கிட்ட வராங்க. அந்த நேரத்தில் பார்த்தா மாஸ்டர் நம்ம ககன் வராரு, என்ட்ரி கொடுக்குறாரு, அப்படியே உருட்டுக்கட்டை எடுத்து அபூர்வா மேலே போட்டுறாரு. உடனே அந்த உயரத்துக்கு அவங்க கீழே போட்டுடுறாங்க. ககன் எப்படி வந்தாருன்னு எப்படி வந்திருப்பான்னு நம்ம தெரியணும்ல. ககன் இவங்க இப்படி வீடு ஃபுல்லாக சரி வந்து தேடிட்டு இருப்பார்ல, அப்போ வந்து என்ன பண்ணுவார், ககனுக்கு கால் பண்ணுவார், என்னடா இந்த நேரத்தில் இதுக்குதான் எனக்கு கால் பண்ணுற அப்படின்னு கேட்கும்போது, இல்லைண்ணா இங்கே சிவா என் வீட்டுக்கு வந்திருக்கான், எதுக்கு வந்திருக்கான், ஏன் வந்தான்னு தெரியலண்ணா, அவனை இங்கே மாமா அவன் கட்டி வச்சிருக்காங்க, அடிச்சிட்டு இருக்காங்கண்ணா, நீங்கள் வந்து முதல்ல அவனை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் எதுக்கு வந்து டிஎஸ்பிக்கு கால் பண்ணிங்கன்னு சொன்னார்னா, இப்போ சிவா இங்கே இருக்கிறான், அவங்க வர்றதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும், அதுக்குள்ளே ககன் அண்ணா வந்து கூட்டிகிட்டு போயிடுவாங்க அப்படிங்கிறதுக்காண்டி தான் இங்கே வந்து டிஎஸ்பிக்கு கால் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சரி வந்து சொல்லியிருப்பாரு. அதுக்கடுத்து அந்த ககனோட மாஸ் என்ட்ரி வந்தோடனே அபூர்வா கட்டையை தூக்கி போட்டோன்னே வந்து காப்பாற்றிடுவாங்க. டேய் உனக்கு எதுக்குடா, நீ எதுக்குடா எங்கள் வீட்டுக்கு வந்த, உனக்கு இந்த வீட்டுக்கு என்னடா சம்மந்தம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் வந்து ககன் கிட்ட சண்டைக்கு போவாங்க. இங்கே பாரு, எனக்கும் உனக்கும் சம்மந்தம் இல்லை, ஆனால் இது யாருன்னு தெரியுமா, இது என்னோட வீட்டு மாப்பிள்ளை, என் தங்கச்சி பூர்ணியை கல்யாணம் பண்ணிக்க போறவன் சிவா, அவனை நீங்க என்ன வேணா பண்ணுவீங்க, நான் பார்த்துட்டு சும்மா இருக்கணுமா அப்படின்னு கேட்கும்போது, சரிடா உன் தங்கச்சியை கல்யாணம் பண்ணிக்க போறானா, அவனுக்கு இந்த ராத்திரியில எங்க வீட்டுல என்ன வேலை, அதை நான் கேட்குறேன், அதை நான் என்னோட பாணியில கேட்டுக்கிறேன், நீங்க முதல்ல உங்க பேச்சு உங்க வேலையை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு கட்டை ஃபுல்லாக ஊற்றி விட்றாங்க. சரி வாடா அப்படின்னு சொல்லிட்டு கட்டெல்லாம் ஊற்றி விட்றாங்க. சிவா, இந்த சிவா உன்னை எதுக்குடா எல்லாரும் ஏன்டா இப்படி அடிச்சிருக்காங்க, உன்னைய
சரி அவங்க முன்னாடியெல்லாம் நீ அவமானப்படக்கூடாது, நீ எதுக்கு வந்த, ஏன் வந்த சொல்லு, உனக்கு என்னாச்சு, உனக்கு எதுக்கு இந்த ராத்திரியில நீ எதுக்கு இவங்க வீட்டுக்கு வந்த, உன்னை எல்லாரும் அவங்க திருடன்னு நினைக்கிறாங்கடா, நீ எதுக்கு வந்த உண்மையே சொல்லுடா, முடிஞ்சிரும் இந்த பிரச்சனை இங்கே முடிஞ்சிரும் அப்படின்னு சொல்லி ககன் வந்து சண்டை போட்டுட்டு இருக்கிறாரு. உடனே இவர் வந்து உண்மையை சொல்ல வராரு, அதாவது நான் பிந்துவை பார்க்க வந்தேன் அப்படி. அந்த நேரத்துல நம்ம பூமி மாடியில இருந்து இறங்கி வராங்க. உடனே பூமியா நீ எப்ப என் வீட்டுக்கு வந்த அப்படின்னு சொல்லிட்டு சரச்சந்திரா அபூர்வா எல்லாரும் ஷாக் ஆயிடுறாங்க. அதாவது இப்போ பூமி வந்து பெரிய ட்விஸ்ட் என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா, ஐயோ இல்லப்பா, நான் வந்து உங்களுக்கு ஏதோ கெட்டது நடக்கிற மாதிரி ஒரு கனவு கண்டேன், எனக்கு வந்து நான் உங்ககிட்ட ஃபோன் பண்ணி கேட்கலான்னா நீங்கள் என்னோட ஃபோன் காலை கண்டிப்பாக எடுக்கவும் மாட்டீங்க, அதனால எனக்கு ரொம்ப கவலையாக இருந்துச்சு, அதனால நான் தான் என் தம்பியை கூட்டிகிட்டு உங்களை பார்க்க வரலான்னு வந்தேன், நீங்கள் நல்லா இருக்கீங்களா, என் தம்பி பார்த்துட்டு வந்தாலும் நான் நேரில் வந்து பார்த்தா நீங்கள் நல்லா இருக்கீங்க, நல்லா தூங்குறீங்க அப்படின்னா, நீங்கள் தூங்குறது தூரத்துலேருந்து பார்த்துட்டு போனால் கூட நீங்கள் நல்லா இருக்கீங்க, உங்களுக்கு இந்த பிரச்சனையும் இல்லைன்னு நினச்சி அதை நினச்சி நான் சந்தோஷமாக போயிடுவேன், என் கண்ணால் பார்த்துட்டேன்னா அதெல்லாம் கெட்ட கனவாக நினச்சி மறந்துடுவேன், அதுக்காக தான் நான் என் தம்பியை கூட்டிட்டு உங்களை பார்க்கலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்லி பூமி அதுக்கு சொல்ல, உடனே ககன் புரியுதா எதுக்காக இப்ப சிவா வந்தானே, இனிமேல் சிவா மேல தெரிஞ்சு கூட யாரும் கை வைக்க கூடாது, தெரியாமலே யாரும் கை வைக்க கூடாது, சிவா கொண்டுனா நான் ஏன் வரேன்னு கேக்குறீங்களா, சிவா என் வீட்டு மாப்பிள்ளை ஆக போறவன், என்னோட தங்கச்சி பூர்ணிக்கும் சிவாக்கும் கூடிய சீக்கிரம் கல்யாணம் அப்படின்னு சொல்றாரு. இங்க பார்த்தா சிவாக்கு பெரிய ஷாக்கு, பிந்துவுக்கு பெரிய ஷாக்கு, 2 பேரும் அப்படி ஷாக்ல உடஞ்சு போயிடுறாங்க. என்னடா இப்படி சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே இந்த நேரத்துல இவங்களை காப்பாத்தி கூட்டிட்டு போகணும்னு சொல்லிட்டு ககன் வந்து காப்பாத்தி கூட்டிட்டு போறாரு. உடனே எல்லாரும் அவங்கவுங்க வேலையை போய் பாருங்க. ஆனா அபூர்வாக்கு வந்து பெரிய டவுட் இருக்கு, இல்ல மருதானியல இவங்க ஏதோ தப்பா இருக்கு, இவன் எப்படி கரெக்டா, இந்த ககன் எப்படி கரெக்டா வந்தான், கரெக்டா இதுக்கு இந்த பூமி வந்தா, முதல்ல இந்த சிவா எதுக்கு வீட்டுக்குள்ள வந்து ஒளிஞ்சிருக்கணும், அவன் வந்து நேரடியா நம்ம கிட்ட உண்மையை சொல்லியிருக்கலாமே, நம்ம அடிக்கிறப்பவே எங்கேயோ ஏதோ தப்பு நடக்குது, அதை நான் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம அபூர்வா ஒரு பக்கம் வந்து இது பண்ணிட்டு இருக்காங்க. இங்க பார்த்தா சாரதா வந்து அங்கேயே நடந்துட்டு இருக்காங்க. ஐயோ இவங்க 3 பேர் அங்க போனாங்களா, என்னாச்சோ ஏதாச்சோ அப்படின்னு சொல்லி. இதுக்கடுத்து என்ன நடந்துச்சு, ககன் வீட்டுல வந்தாது நம்ம சிவா வந்து உண்மையை சொல்லுவாரா, அதாவது நான் வந்து பிந்துவை தான் காதலிக்கிறேன் அப்படிங்கிற உண்மையை சொல்லுவாரா, இல்ல பிந்து தான் வந்துட்டு ககன் கிட்ட உண்மையை சொல்லுவாங்களா, நானும் சிவாவும் காதலிக்கிறோங்கிறதா, இதுக்கடுத்து என்னெல்லாம் நடந்துச்சுங்கிறத நம்ம கண்டிப்பா பார்ட் 2 வீடியோவில் பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா சீரியல் குட்டி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ மக்களே, நன்றி, நாளை சந்திக்கிறேன், பாய்.